அனைவருக்கும் சிற்பங்களோட வணக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சிறப்பான விநாயகர் சதுர்த்திக்கு சிலை கொடுத்துட்டு இருக்கிறோம். சிற்பக்கடல்ங்கிறது என்னன்னாக்கா சாதாரண சும்மா ஒரு விநாயகர் சிலை செய்யக்கூடிய இடம் இல்ல. உங்களுக்கே தெரியும், அந்த அத்தனை பேரும் தெரியும், சிற்ப கடல்னா கடல் மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல 9 குடோன் இருக்கு. குடோன் நிறைய பாருங்க, முழுக்க சிலைகள் இருக்கு. இப்ப இந்த சிலைகள்லாம் இப்ப நம்ம வேலைக்கு தயாரா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 65% வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் 30-35% வேலை இருக்கு. இதெல்லாம் செய்யும் போது ஒரு லட்சணம் இன்னும் ஒரிஜினலா அப்படி மாறிக்கும். அந்த அளவுக்கு சின்ன சிலையெல்லாம் பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் பெரிய சிலையெல்லாம் உங்களுக்காக காத்து இருக்குது. நீங்க கேட்கற கலர் சின்ன சிலையில வந்து அதுலயும் பாதி வெள்ளை சிலை வச்சிருக்கோம், பாதி கலர் சிலையும் வச்சிருக்கோம். ஆடி ஒன்று வந்தீங்கன்னா நீங்க கேட்கற கலர் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கலரை பார்த்து அடிக்கிறோம். நம்மகிட்ட இல்லாத கலரே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லா கலர்லயும் விநாயகர் இருக்கு, எல்லா ரேட்லயும் விநாயகர் இருக்கு. நம்மகிட்ட பாத்தீங்கன்னாக்கா 1/2 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு. அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை விதிமுறைகளையும் கடைபிடிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விநாயகர்லாம் பாத்தீங்கன்னாக்கா தண்ணியில கரைக்கும் போது கெமிக்கலே இருக்காது, மீனுக்கு நல்ல உணவாகும். 100% ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த துறைக்கு ISO சர்டிபிகேட் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் 6 ISO சர்டிபிகேட் வாங்கி பண்ணல. நம்ம சிற்பக்கல்ல ISO சர்டிபிகேட் வாங்கி இருக்கு. ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஆசியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிரும் நட்சத்திர விருது, இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம சிற்பக்கல்லுக்கு மேலும் ஒரு மணிமகுடம் கிடைச்சிருக்கு. வர 22ஆம் தேதி வந்து சென்னையில ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் வந்து சிறந்த கலைஞருக்கான விருது வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து உங்களுடைய அன்பாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்ம சிற்பக்கல்லுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாதனையும் படைச்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல யாரும் செய்யாத சாதனையா சிற்பக்கடல் பண்ணிட்டு இருக்குது. என்ன சாதனைனாக்கா, குறைஞ்ச விலைக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கஸ்டமருக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இல்லை. அதுலயும் தாண்டி அதுல 10% கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. 15% 20%ங்கிறதெல்லாம் சும்மா 10% என்னுடைய லாபத்துல இருந்து உங்களுக்கு 10% கொடுக்குறேன். இதுதான் நடைமுறையில இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, சிற்பக்கடல் தமிழ்நாட்டிலே நம்மளது ஒரு பிராஞ்ச் மட்டும்தான். நிறைய பிராஞ்ச் என்ன பண்றாங்கன்னாக்கா ஏதோ ஒரு பேரை வச்சு அது கூட சிற்பக்கடல்னு சொல்லி ஆட் பண்றாங்க. அந்த மாதிரி போலிகளை நம்ப வேண்டாம். இது வந்து எப்பயுமே சிற்பக்கடல் மட்டும்தான், எந்த நேமும் இருக்காது. காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறோம். ISO சர்டிபிகேட் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இதை வந்து ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துடைய அத்தனை அனுமதியும் பெற்றிருக்கிறோம். எல்லா இதுக்கும் சர்டிபிகேட் இருக்கு, சான்றிதழ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தரமான விநாயகரை எடுத்து நீங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பா கொண்டாடணும் உங்களோட அன்பா கேட்டுக்கிறோம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஆடி 1 தான் புக்கிங் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம முன்னாடி போய் புக் பண்ணிக்கலாமா, சிலை இருக்காதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆயிரக்கணக்கான சிலை இருக்குது. இந்த சிலையில எனக்கு ஒவ்வொரு விநாயகரும் ஆடி 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு தான் முதல் புக்கிங் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சிலை கூட புக் பண்ண மாட்டோம். அதுக்கு நான் கேரண்டி, உத்தரவாதம். அதனால நீங்க யாரும் முன்னாடி நம்ம போனாலும் சிலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, சிற்பக்கடல் வந்து டிமாண்டா இருக்கலாம் நினைக்க வேணாம். அத்தனை பேரும் சிலை கொடுக்க இந்த வருஷம் அதிகப்படியான சிலை போட்டிருக்கிறோம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆடி 1க்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க வந்து பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இல்ல முன்னாடி பார்த்து வைக்கலாங்கன்னு உங்களுடைய பொன்னான நேரத்தை இங்க கொண்டு வந்து செலவழிக்க வேணாம் நான் அன்போட கேட்டுக்கிறேன். ஏன் நகர்னா நீங்க வந்து பாக்குற அளவுக்கு நாங்க இன்னும் லைன் போடல, சரிங்களா? இதை பத்தி எல்லாம் கஜன்னு இருக்குன்னா நீங்க உள்ளுக்குள்ள போக முடியாது. அதனால ஆடி 1க்கு நீங்க வந்து பாக்குறதுக்கு எல்லா விஷயமும் சரியா இருக்கிற மாதிரி நாங்க செட் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி ரேட்டும் பாத்தீங்கன்னாக்கா அதுலயே ஒட்டி வச்சிடணும். நாங்க எதுவும் ரேட்டு பிக்ஸ் பண்ணல. நாங்க வந்து ஒரு இந்த செலவு ஒரு 10,000 ரூபா, ஒரு 5,000 கொடுங்க அப்படி பேசுறது இல்ல. இதுக்கு எவ்வளவு லேபர் ஆகுது, என்ன மெட்டீரியல் ஆகுது அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். அதனால வந்து நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஆடி மாசம் 1ஆம் தேதி காலையில வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வர்றதை தவிர்த்துருங்க, அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.